நான் கோபி சிட்டி வேலையிலேருந்து ஏஎன் முருகேசன் பேசுகிறேங்க. நேற்றுக்கு அண்ணா செல்வண்ணா நேற்றுக்கு கிளாஸ் கொடுத்த பயிற்சி விதைகள்ங்கிற சொல்லி ஒரு தலைப்பில் பயிற்சி கொடுத்தாரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் நம்ம கொடுத்த விதை மட்டும் இல்லைங்க, அந்த விதையை எப்படி உழவு போட்டு அது நீர் ஊற்றி எப்படி அதை மரமாக்குறது, அந்தளவுக்கு எல்லா வழிமுறையும் நிறைய கற்றுக் கொடுத்தாருங்க. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து மதியானம் சாப்பாடு டைம் தவிர சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கால் கடுக்க நின்று வந்து உண்மையுமே பயிற்சி கொடுத்தாரு. ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சாருங்க. நான் இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்திங்கன்னா நான் எடுத்தோடனே எப்படி பார்ட்டிக்கிட்ட போகணுன்னு எல்ஐசி எப்படி கேட்குறதுங்கிற விஷயம் எனக்கு கண்டிஷனாக தெரியாதுங்க. இப்போ அவர் எப்படி ஆரம்பிக்கணுங்கிற விஷயம் அவர் மூலியமாக தான் கற்றுட்டேன். எப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைக்காக எதாவது பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிற முறையிலிருந்து எல்லாம் எல்லாமே கற்றுக் கொடுத்தாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விற்பனை கொண்டு போய் எப்படி விற்பனை எப்படி கற்றுக் கொடுத்தாரு. இது வரைக்குமே யாருமே சொல்லாத விஷயம். ஒருத்தர் பார்த்தா நம்மளுக்கு 500 பணம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தாருங்க. நான் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்த்து பார்த்துட்டு அவன் ஒருத்தன் ஓகேன்னாலும் வீட்டு கொடி வந்துடுவேன். அவன் போடலின்னா 2 பேர்த்து 3 பேர்த்து பார்த்துட்டு போயிட்டு போகுது ஓட்டிக்கு ஒன்றும் ஆகாது போன்னு விட்டுருவேன். ஆனால் இவர் கொடுத்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா 3 பேர்த்த பார்த்தா ஒருத்தர் பார்த்தா 500 அப்படிங்கிற கான்செப்ட்டு கொடுத்து அருமையாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு 10 பேர்த்த பார்த்தாலும் 3 பேர் கன்ஃபார்மாக உறுதின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி 10 பேர்த்த பார்த்தா கண்டிஷனாக உங்களுக்கு 5000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நிலைமைக்கு ஒரு தைரியமாக செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு போகுது. பார்த்திங்கன்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ரோஃபைல் எல்ஐசியோட ப்ரோஃபைல் பற்றி தெளிவாக போட்டு கொடுத்தாரு. அது பெரிய சமாச்சாரம், யாருமே இது சொல்லாத விஷயம் தானுங்க. அதே மாதிரி பணத்தை வேலைக்கு அனுப்புகிற விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. பணத்தை எப்படி வேலைக்கு அனுப்புகிறோம், ஒரு கஸ்டமர்கிட்ட பணம் கட்டுன்னு சொல்கிறத விட பணத்தை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு வேலைக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிற போது உங்களுக்கு அது மறுக்க திருப்பி அதிகமான பணம் கொடுக்கு. அப்படி ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை இப்படி சொன்னால் நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற விஷயத்தை எடுக்க சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரை நம்ம பாலிசி ஹோல்டர் பண்ணிட்டா அவர் நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் உங்கள் ரெஃபரலாக மாற்றிட்டிங்கன்னா அவர் 300 பேர்த்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொன்னாருங்க. உண்மையிலுமே ரொம்ப சொன்ன விஷயம் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிதுங்க. என்னோடய ஆசை, என்னோட குறிக்கோள் எல்லாம் என்னென்னா அவரோட பயிற்சியில் தொடர்ச்சியாக மாதம் தவறாத கலந்து ஒரு பயிற்சி அவர் நம்மளுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சி அடிக்கடி கொடுத்தாருன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்குங்க. உண்மையாலுமே வெரி எக்ஸலண்ட்டான பயிற்சிங்க. நன்றி, வணக்கங்க.